நல்லது. நாங்கள் ஹைல்பர்க் கேட்டகிசம் அ என்ற அந்த பாடத்தின் அந்த தொடர்ச்சியில நாங்க கற்றுக்கொண்ட காரியம், இப்பொழுது நாங்க அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தில ஒவ்வொரு காரியமாக நாங்க படித்துக் கொண்டு வாரோம். அதன் அடிப்படையில அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தில 4வது பிரமாணத்தில இருக்கின்ற அந்த காரியங்கள்ல ஒவ்வொரு பகுதியாக நாங்க கற்றுக்கொண்டு வருகிறோம். எனவே நாங்க கடந்த வாரம் நாங்க பார்த்தோம், கடவுள் இயேசு அ சிலுவையில ஏன் அறையப்பட வேண்டும்? ஏன் அவர் ம் அ மரிக்க வேண்டும்? என்ற காரியங்கள நாங்க பார்த்தோம். இல்லையா? ஏன் சிலுவையில அறையப்படணும்? ஏன் அவர் மரிக்க வேண்டும்? என்பத நாங்க பார்த்தோம். இன்றைய நாள்ல நாங்க பார்க்கிறோம், இந்த விசுவாச அறிக்கை பாருங்க, அவர் பொந்தியு பிலாத்துவின் அதிகார காலத்தில் பாடுபட்டு, சிலுவையில் அறையுண்டு, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, பாதாளத்தில் இறங்கினார். இன்றைக்கு நாங்க பார்க்க போறது போற காரியம் என்ன? அடக்கம் பண்ணப்பட்டு. இப்ப விசுவாச பிரமாணம் பைபிள்ல இருக்கிற சத்தியங்கள ஒருங்கிணைத்து, அதை நாங்க விளங்கிக் கொள்ளும்படியாக எங்களுக்கு விளக்கப்படுத்தி இருக்கிறது. எனவே ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய அவன் விசுவாசிக்கிற காரியம் என்ன என்ற அறிக்கை தான் இந்த அறிக்கை. அப்ப அவன் என்ன அறிக்கை செய்றான்? இன்றைக்கு நாங்க பார்க்கிற பாடத்தின்படி, அவனுடைய இரட்சகர், ரைட்? கிறிஸ்தவர்களுடைய ஆண்டவரும், இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவானவர், சிலுவையில அறையுண்டார், மரித்தார், அதேபோல அடக்கம் பண்ணப்பட்டார், பாதாளத்தில் இறங்கினார் என்றதையும் அவன் தன்னுடைய விசுவாசமாக அறிக்கை செய்கிறான். ரைட்? இப்ப இந்த அடக்கம் பண்ணப்பட்டார். சரியா? அப்ப கேள்வி ஹைல்பர்க் கேட்டகிசத்துல இருக்கிற 41வது கேள்வி அதுக்கான பதில கொடுக்குது. கேள்வியும் பதிலும். அந்த கேள்வி இப்படி கேட்கப்படுது: இயேசு அடக்கம் பண்ணப்பட்டது ஏன்? அவர் உண்மை அப்ப அது பதில் எப்படின்னு சொன்னா, அவர் உண்மையாகவே மரித்தார் என்பதை காண்பிக்கும்படியாக. சரியா? ஆண்டவர் இயேசு ஏன் அடக்கம் பண்ணப்படணும்? அவர் மரித்தார் என்பதை காண்பிக்கும்படியாக. இல்லையா? அப்ப யார அடக்கம் பண்ணுவாங்க? யார் ஒருவர் மரிக்கிறாரோ, மரித்தவர தான், மரித்த சரீரத்த தான் என்ன செய்ய முடியும்? அடக்கம் செய்ய முடியும் என்பதை நாங்க கவனிக்கிறோம். ஏன் அப்படியான அந்த கேள்வி கேட்கப்பட்டு இப்படியான பதில் கொடுக்கணும்? ஏன்னா, இந்த கடவுள் இயேசுவானவர் அடக்கம் பண்ணப்பட்டார் என்ற இந்த சத்தியம் மிக முக்கியமானது. ரைட்? அதுக்குரிய அந்த சான்றுகள் மிக முக்கியமானது. ஏன்னு சொன்னா, அன்றைய காலத்திலேயும், அதேபோல இன்றைய காலத்தில இருக்கின்ற அநேகர் கடவுளை நம்பாதவர்களுடைய சிந்தனை என்னன்னா, சிலர் சொல்றாங்க என்னன்னா, ஆண்டவர் இயேசு மரிக்கல. ரைட்? அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சிலர் சொல்றாங்க, அவர் அப்படியே சிலுவையிலிருந்து அல்லது பூமியில அவர் வாழும் பொழுது பிதாவானவர் அவர் அப்படியே எடுத்துக்கொண்டார் என்ற ஒரு போதனை இருக்கு. ரைட்? அதே நேரத்துல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவர் மரிக்கல. அவர் சிலுவையில சுய நினைவு இழந்தவராக, அந்த பாடுகள் அனுபவிச்சதுனால அவர் மயங்கி சுய நினைவு இழந்து இருந்தாரு. அப்படின்னு இன்னும் சில பேர் சொல்றாங்க. ரைட்? அதே மாதிரி இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவர் மரித்ததைப் போல என்ன செய்தாராம்? ஒரு நடித்தாரு என்று பலவிதமான ஆண்டவர் இயேசுவை நம்பாதவர்களுடைய கூற்றுக்கள் இதெல்லாம். ரைட்? ஆனால் ஒரு விசுவாசியினுடைய அறிக்கை என்ன? அவர் மரித்தார் என்று அவன் சொல்றான். சரியா? இப்ப பாருங்க, அன்றைய காலத்துல இப்ப ரோம அரசாங்கத்தின் மூலம் தான் இந்த இந்த தண்டனை கொடுக்கப்படுது. அப்ப ரோம அரசாங்கத்தின் மூலம் கொடுக்கப்படுகின்ற தண்டனை, அப்ப அது அவங்க உயிரோடு சிலுவையில அறையப்பட்டு, அவங்க அந்த சிலுவையின் மகா பெரிய மோசமான அந்த வேதனைய அனுபவிச்சு, அவங்க செத்ததுக்கு பிறகு, அந்த ரோம அதிகாரி தான் என்ன செய்வாரு? அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று என்ன செய்யணும்? ஆ செர்டிஃபைட் பண்ணணும். ரைட்? செர்டிஃபை பண்ணணும் அவங்க. சரியா? அவங்க அதுக்கு உறுதி கொடுக்கணும். ரைட்? இவர் மரிச்சுட்டாரு என்று சொல்லி. சரியா? அப்போ அரசாங்கத்தின் ஒரு வேலை அது. சரி? அப்ப ஆண்டவர் இயேசு சுவாமிக்கு அப்படியாக செர்டிஃபை பண்ணது யாரு? இப்ப யோவான் 19ஆம் அதிகாரத்துல நாங்க வாசிக்கிறோம். 32லிருந்து 34 வரைக்கும். அந்தபடி போர் சேவகர் அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும், மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் அவர் மரித்திருக்கிறதைக் கண்டு,
அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவிலே குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்று சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த ரோம படை வீரன் வந்து என்ன செய்றான், அந்த ஆண்டவர் இயேசுவுக்கு பக்கத்துல அறையப்பட்டிருந்த கள்ளர்களுடைய கால் எலும்புகள என்ன செய்றாங்க? முறிக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு மரணத்த அதிக சரியா சீக்கிரப்படுத்தும்படியாக. ரைட். அப்ப அதேபோல ஆண்டவர் இயேசுவுகிட்ட வரும்பொழுது அவங்க என்ன கண்டாங்க? அவர் மரித்திருந்ததை கண்டார்கள். அவர் மரித்திருந்தார் சிலுவையில என்பத நாங்க பார்க்கிறோம். அப்ப அடக்கம் செய்யப்படுறதுக்கு ரோம போர் வீரன் என்ன செய்யணும்? உறுதிப்படுத்தணும். சர்டிஃபை பண்ணணும் அவன். ரைட். அவன் வந்து சொல்லணும், இவர் மரித்துட்டார்ன்னு சொல்லி. அப்படி மரிக்காட்டி காலெலும்புகள முறித்து அவருக்கு மரணத்தை ஏற்படுத்தி என்ன செய்யணும்? அவன் சர்டிஃபை பண்ணணும் என்பதை நாங்க இங்க கவனிக்கிறோம். அப்ப ஆண்டவர் இயேசு மரித்தார், ஆகவே அடக்கம் பண்ணப்பட்டார் என்ற அந்த உண்மையை இது எங்களுக்கு காண்பிக்கிறது. சரி, அப்ப நாங்க கடந்த வாரம் பார்த்தோம். அவர் ஏன் மரிக்க வேண்டும்? அந்த மரணம் ஏன் மிக முக்கியம் என்பதை நம்ம பார்த்தோம். எப்படி நாங்க கண்டோம்? ஏனால் பாவத்தின் சம்பளம் மரணம். ரைட்? எனவே அந்த மரணத்தை பெற்றுக்கொள்ளும்படி கிறிஸ்து இயேசுவானவர் நிச்சயமாக மரண மரணித்து ஆகவே வேண்டும். ரைட்? ஆண்டவர் இயேசு எப்படி எப்படி பழைய ஏற்பாட்டை நாங்க கவனிக்கிறோம்? ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட சாபம், "நீ இந்த கனியை புசிக்கின்ற நாளிலே சாகவே சாவாய்." ரைட்? அதாவது பாவத்தின் அ விளைவு அல்லது கூலி மரணமாக இருக்கிறது. ஆகவே இயேசு சுவாமி மரிக்க வேண்டும். அப்ப அடக்கம் பண்ணப்பட்டார்ன்னு சொல்லும் பொழுது, அவர் நிச்சயமாக எங்களுக்காக மரித்தார் என்றதை அது உறுதிப்படுத்துகிறது என்பதை நம்ம கவனிக்கிறோம். சரியா? அப்போ அவர் அடக்கம் பண்ணப்பட்டார்ன்னு சொல்லும் பொழுது, அவர் நிச்சயமாகவே, உண்மையாகவே மரித்தார். உலகத்துல மற்றவங்க இந்த விசுவாசத்தை கிறிஸ்தவ விசுவாசத்தை பொய்யாக மாற்றுவதற்கு சொல்லுகின்ற கட்டுக்கதைகள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளியாக ரைட் இந்த காரியம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல சாத்தானானவன் கிறிஸ்தவ விசுவாசத்தை அல்லது கிறிஸ்தவ விசுவாசத்துக்கு வருகின்ற மக்களை தடை செய்யும்படியாக பலவிதமான போலி போதனைகளை கொடுத்து கிறிஸ்து இயேசுவினுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் பொய்யாக நிரூபிக்கிறதுக்காக பலவிதமான சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் உலகத்துல இன்றும் செய்து கொண்டு வருகிறான். ஆனால் கிறிஸ்தவர்கள் வேதாகமத்தின் அடிப்படையில நாங்க சொல்றோம் என்னது? கிறிஸ்துவானவர் மரித்தார். அது எங்க இருந்து சொல்றோம்? நம்ம ஊகித்து சொல்லல. கடவுளுடைய வார்த்தையில அது பரிசுத்த ஆவியானவர் மூலம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறதை எங்களுக்கு அது காண்பிக்கிறது என்பதை நம்ம கவனிக்கிறோம். ரைட்? அப்ப அப்ப கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட்டார்ன்னு சொல்லும் பொழுது அவருடைய சரீரத்தின் மீது கடவுளுடைய சாபத்தை, கடவுள் பாவியானவன் மேல கொடுக்க வேண்டிய சாபத்தை அவர் பெற்றுக்கொண்டதை அது உறுதிப்படுத்துகிறது. எப்படின்னு சொன்னா பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தேவன் ஆதாமை சபித்தபோது, மண்ணிலிருந்து நீ எடுக்கப்பட்டாய். இல்லையா? அந்த வசனம் எப்படி சொல்றது? மண்ணிலிருந்து நீ எடுக்கப்பட்டாய், ஆகவே நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். சரியா? அப்ப கடவுள் இயேசுவானவர் இந்த மனுஷனுடைய சந்ததியினுடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டதுனால, இந்த மனுஷன் மண்ணுக்கு போகணும். ஆனால் இவனுடைய பாவத்தை சுமந்து கொண்டதினாலே ஆண்டவர் இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். மண்ணிற்கு சென்றார். குழியில அவர் போடப்பட்டார். கல்லறையில வைக்கப்பட்டார் என்பதை அது எங்களுக்கு காண்பிக்கிறது. சரியா? அப்ப ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட சாபம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கே திரும்புவாய். எனவே அவனை அந்த மண்ணுக்கு அனுப்பிவிடாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவானவர் என்ன செய்றாரு? அவனை மீட்டுக் கொள்வதற்காக அவனுக்கு பதிலாக தன்னுடைய சரீரத்தை அவர் அந்த மண்ணுக்கு ஒப்புக் கொடுக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்ப பாருங்க, மரணம் இல்லாத தேவன் இல்லையா? ஆ என்ன செய்றாரு? மனுஷனைப் போல அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டு, அந்த மனுஷன் எப்படி அடக்கம் பண்ணப்படுகிறானோ அவனுடைய சரீரம், அதே போல தன்னுடைய சரீரத்தையும் அடக்கம் செய்யப்படும்படிக்கு அவனுக்கு பதிலாக இவர் என்ன செய்றார்? ஆண்டவர் இயேசு தன்னுடைய சரீரத்தை கொடுக்கிறார். அப்ப கீழ எழுதியிருக்கிறாங்க அந்த ஹைல்பர்க் கேட்டகிசத்துல, கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக 3 நாட்கள் சீர்கேட்டுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டதாய் இருந்தது. சரியா? அந்த மண்ணுக்குள்ளே அவருடைய சரீரம் வைக்கப்படும்படி, அந்த கல்லறைக்குள்ளே வைக்கப்படும்படி
அது அ ஒப்புக் கொடுக்கப்பட்டதாக இருந்ததுன்னு சொல்லி நாங்க இங்க அவதானிக்கிறோம். சரியா? அப்ப இங்க எழுதியிருக்கிறோம் பாருங்க. நம்முடைய சரீரங்களும் சீர்கெட்டு மண்ணுக்கே திரும்பினாலும், கிறிஸ்து கல்லறையின் சீர்கேட்டையும் தமது ஆசீர்வாதமான உயிர்த்தெழுதலினால் ஜெயித்தார் என்பதையும் அறிந்திருக்கிறோம். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று 1 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் இயேசுவினுடைய சரீரம் கல்லறையில வைக்கப்பட்டதினாலே, சரியா? அ ஆண்டவர் இயேசு பாருங்க எழுதியிருக்கிற மாதிரி சரீரங்கள் சீர்கெட்டு மண்ணுக்கே திரும்பினால், அப்ப மனுஷனுடைய சரீரம், அப்ப கடவுள் இயேசுவை நம்புகிறவனுடைய மரணம், அவன் மரிச்சு அவன் கல்லறையில வைக்கப்படணும். மண்ணுக்கு போகணும். அப்படி மண்ணுக்கு அவன் போனாலும், அடுத்து நாங்க படிக்க இருக்கிறோம். ரைட்? அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் கிறிஸ்து இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார். ரைட்? இவன் மண்ணுக்கு போறான். ஆனா அந்த மண்ணின் சீர்கேடு, அந்த மண்ணு அவன அழித்து அவனை நிரந்தரமாக வைத்துக்கொள்ள முடியாது. ரைட்? என்பதை கிறிஸ்து இயேசுவினுடைய அடக்கம் நமக்கு காண்பிக்கிறது. ரைட்? அந்த பெரியல். அப்ப கிறிஸ்து இயேசுவானவர் அடக்கம் பண்ணப்பட்டதினாலே, கிறிஸ்து இயேசுவானவர் அடக்கம் பண்ணப்பட்டதுனால தான் அவர் பட்டு தான் என்ன செய்யப்பட்டாரு? 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமையில அ வாரத்துல அந்த 1வது நாள் அவர் உயிரோட எழுந்தார் என்பத நம்ம கவனிக்கிறோம். அப்ப கிறிஸ்து இயேசுவை நம்புகிறவன் மரித்து அவன் அடக்கம் பண்ணப்பட்டாலும், அந்த மரணம் அவனுக்கு அந்த அடக்கம் வந்து நிரந்தரமானது இல்ல. அவன் கிறிஸ்து இயேசுவைப் போல் எப்படி எழுந்திருந்தாரோ, அதே போல அவனும் எழுந்திருப்பான் என்பதை இந்த அடக்கம் அவனுக்கு காண்பிக்கிறது. ரைட்? என்பதை நம்ம இங்க கவனிக்கிறோம். சரியா? அப்ப ஹைல்பர்க் கேட்டகிசம் வந்து அப்படியாக 41வது கேள்வி பதில்ல அ விவரப்படுத்திட்டு, 42வது கேள்வி பதிலுக்கு வரும்பொழுது, அந்த கேள்வி எப்படி கேட்கப்படுதுன்னு சொன்னா, கிறிஸ்து நமக்காக மரித்த பின்னும் நாமும் மரிக்க வேண்டியது ஏன்? சரியா? அப்ப இயேசுவானவர் எங்களுக்காக மரிச்சிருக்கிறார்ன்னா, ஏன் நாங்க மரிக்கணும்? இயேசுவானவர் எங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டிருக்கார்ன்னு சொன்னா, ஏன் நாங்களும் அடக்கம் பண்ணப்படணும்? என்ற கேள்வி நமக்கு வரலாம். அப்ப அந்த கேள்வி எப்படி கேட்கப்படுகிறது? கிறிஸ்து நமக்காக மரித்து, மரித்த பின்னும் ஏன் நாங்களும் மரிக்கணும்? விசுவாசிகளும் ஏன் மரிக்கணும்? பதில் வந்து, நம்முடைய மரணம் நமது பாவத்திற்கு இணையான பரிகாரம் அல்ல. ரைட்? மாறாக பாவத்திற்கு மரித்து நித்திய ஜீவனுக்குள் நுழைகிறோம். சரியா? அடுத்து 1வது விசுவாசியின் மரணம் அவனுடைய பாவத்திற்கு பதிலான பரிகாரம் அல்ல. அதாவது மரிக்கும் ஒருவன் தனது பாவத்திற்கான தேவனுடைய சாபத்தினால் உண்டாகும் தண்டனைக்காக மரிப்பதில்லை. சரியா? இப்போ முதல்ல கிறிஸ்து இயேசுவை நம்புவதற்கு அதாவது கிறிஸ்து இயேசு எங்களுக்காக வந்து சிலுவையில அறையப்பட்டு, மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு, ரைட்? அவர் வந்து உயிர்த்தெழுந்து தேவனுடைய சமூகத்துக்கு அ போனாரு. ரைட்? என்பதை நம்புவதற்கு முதல்ல ஒரு பாவியானவனுடைய மரணம் எப்படியானது? அவன் நிரந்தரமாக நரகத்துக்கு ஏதுவானவனாக சாகிறான். சரியா? அதே நேரத்துல அந்த மரணம் அவனுக்கான பாவத்தின் தண்டனையாக வருது. அத நாங்க பார்த்தோம் என்னது? ஆதாமுக்கு ஆண்டவர் சொன்னாரு, "நீ இந்த கனியை சாப்பிடுகிற நாள்ல சாகவே சாவாய்." அதேபோல ரோமர் நிருபத்துல வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம். அதே மாதிரி நாங்க கடந்த வாரம் வாசிச்சோம், ஆம் பாவம் செய்கின்ற ஆத்துமாவே சாகும் என்ற வசனங்கள நாங்க வாசிச்சோம். அப்போ பாவத்துக்கான தண்டனையாக மரணம் இருக்கிறது. சரியா? ஆனால் ஒரு விசுவாசியினுடைய மரணம் பாவத்துக்கு தண்டனையாக அவனுக்கு வருவது கிடையாது. சரியா? மாறாக ஒரு விசுவாசியினுடைய மரணம் வந்து எப்படியா இருக்குதாம் பாருங்க. நித்திய ஜீவனுக்குள்ள அல்லது கடவுளுடைய சமூகத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு வாசலாக, ஒரு ஆசீர்வாதமாக அவனுக்கு அது அமைகிறது என்பத நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்து இயேசுவானவர் அ அடக்கம் பண்ணப்பட்டதைப் போல, விசுவாசிகளும் அடக்கம் பண்ணப்படுறாங்க, மரிக்கிறாங்க, அடக்கம் பண்ணப்படுறாங்க. ஆனால் எதற்காக? நித்திய ஜீவனுக்குள்ள நுழையும்படியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் படியாக. அப்ப அ கிறிஸ்து இயேசுவை நம்புகிறவனுடைய மரணம் வந்து சாபத்தினாலே உண்டான மரணம் இல்லை.
சாபத்தினாலே உண்டான தண்டனை இல்லை. அப்ப எல்லாரும் சாகுறோம் பூமியில. ரைட்? கிறிஸ்துவ நம்புகிறவர்களும் சாகுறாங்க. கிறிஸ்துவை நம்பாதவர்களும் மரிக்கிறாங்க. இருக்கிற வித்தியாசம் என்ன? கிறிஸ்துவை நம்பாது மரிக்கும் பொழுது அது பாவத்தின் சம்பளமாக அது அவங்களுக்கு வருது, அந்த மரணம். கிறிஸ்துவை நம்புகிறவன் மரிக்கும் பொழுது அந்த மரணம் வந்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கான ஒரு வழியாக அந்த மரணம் அவனுக்கு இருக்கிறது என்பதை நாங்க இந்த இடத்துல கவனிக்கிறோம். சரியா? ரைட்? காரணம் நாங்க ஏற்கனவே படித்துக் கொண்டு வந்ததை போல கிறிஸ்து இயேசுவானவர் எங்களுடைய எல்லா பாவத்தின் சாபங்களையும் சுமந்து தீர்த்து விட்டதினாலே. இப்ப பாருங்க, ஏசாயாவுல 53ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோட இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. சரியா? ஏசாயா 53:9. அப்ப தீர்க்கதரிசியின் மூலம் கிறிஸ்து இயேசுவானவர் இந்த பூமியில வந்து மரிப்பதற்கு முதல்லயே அங்கு சொல்லப்பட்ட காரியம் என்னது? அவருடைய பிரேத குழி, ரைட், துன்மார்க்கரோடே நியமிக்கப்பட்டுச்சு. ரைட்? அப்ப பிரேத குழி, அவர் வந்து மரித்தால்தான் பிரேத குழிக்குள்ளே போக முடியும் என்ற அந்த சத்தியத்தை கிறிஸ்து இயேசுவானவர் வந்து மரிக்கிறதுக்கு முதல்லயே வேதம் முன்னறிவித்து விட்டது. சரியா? அதே மாதிரி 1 கொரிந்தியர் 15ல 3-4 வசனங்கள்ல வாசிக்கிறோம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின் படி, எந்த வேத வாக்கியங்களின் படி? ஏசாயா 53 வேத வாக்கியத்தின் படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து என்று அந்த வசனம் போகும். அப்ப அடக்கம் பண்ணப்படுவது என்பது புதிய ஏற்பாட்டுல நடந்த ஒரு விஷயம் இல்ல. அது பழைய ஏற்பாட்டுல, ரைட், ஏசாயாவின் மூலம் கிறிஸ்து இயேசுவை குறித்து முன்னறிவித்த போது, தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட அறிவிக்கப்பட்ட ஒரு காரியம். அவருடைய பிரேத குழி துன்மார்க்கரோடு நியமிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அதே போல அவர் மரிப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த வேத வாக்கியங்களின் படியே கிறிஸ்துவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதையும் நாங்க இங்க பார்க்கிறோம். எனவே கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய ஒரு முக்கியமான அத்திவாரமாக இது இருக்கிறது, இல்லையா? அப்ப அவர் அடக்கம் பண்ணப்பட்டால் தான் அவர் உயிர்த்தெழுதலும் உண்மையாக கருதப்படும் என்பதை நம்ம பார்க்கிறோம், இல்லையா? அப்போ இங்க எழுதியிருக்கிறோம் பாருங்க, விசுவாசியின் ஆத்மா பரலோகத்திற்குள் பிரவேசிக்க மரணம் கருவியாக இருக்கிறது. கிறிஸ்தவனின் சரீர பிரகாரமான மரணத்தினால் அவன் இந்த பாவ உலகத்தில் இருந்தும் தன்னுடைய பாவ சாயலில் இருந்தும் கிருபையாக விடுதலை பெற்று நித்திய மகிமைக்குள் பிரவேசிக்கின்றான் என்பதை அது காண்பிக்கிறது. சரியா? அப்ப மரணமாகணும், அடக்கம் பண்ணப்படணும். சரியா? அப்ப கிறிஸ்தவனுடைய மரணமும் அடக்கமும் என்னத்தை காண்பிக்குது? அவன் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கும்படியான ஒரு ஆயத்தத்தை அல்லது ஒரு வழியை அது அவனுக்கு காண்பிக்கிறது என்பதை ஹைல்பர்க் கேட்டிகிசமானது அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை விபரப்படுத்தும் பொழுது எங்களுக்கு சொல்லி தருகிறது. சரியா? அப்ப இந்த உலகத்துல இருக்கின்ற அந்த மரண சாயல்ல இருந்து, இந்த உலகத்துல இருக்கின்ற சாபத்துல இருந்து நாங்க விடுதலையாகும் ஒரு வழியாக மரணம் இருக்கிறது என்பதை வேதாகமம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. அப்ப கிறிஸ்தவனுடைய மரணம், ரைட், கர்த்தருடைய பார்வையில அருமையானதுன்னு சொல்லப்படுறதுக்கான காரணம் இதுதான். ஏன் அருமையானது? அவன் தேவனுடைய சமூகத்துக்குள்ள பிரவேசிக்கும்படியான ஒரு வழியாக இந்த மரணம் இருக்கிறது. அப்படியாக அந்த மரணத்தை, அந்த சாபமாக இருந்த மரணத்தை கிறிஸ்து இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதின் மூலம், அதே போல நாங்கள் கற்றுக்கொள்ள போகின்ற உயிர்த்தெழுதலின் மூலம் அந்த மரணத்தை ஆசீர்வாதமாக ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவன் மாற்றி இருக்கின்றார் என்பதை அது எங்களுக்கு காண்பிக்கிறது. சரி, அப்ப சாவு, அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொன்னதை போல சாவு எனக்கு என்னவா? ஆதாயம். சரியா? அதே மாதிரி பாருங்க, 2 கொரிந்தியர் 5:7-8 வாசிக்கிறோம்.
இந்த தேகத்திலிருந்து, தேகம் சரீரத்திலிருந்து இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடி இராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு, இந்த சரீரத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். சரியா? அப்ப இந்த தேகத்துல வாழ்றது இந்த பூமியில உயிரோடு இருக்கின்ற காரியத்தை காண்பிக்குது. இந்த தேகத்துல இருந்து கர்த்தரிடத்துல போகிறத நாங்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்படி போகிறோம்? நாங்க ஆண்டவர் கர்த்தர்கிட்ட வாழ்றதுக்காக மரணத்தின் மூலம் போறோம். சரியா? எனவேதான் புதிய ஏற்பாட்டை நாங்க வாசிக்கிறோம், சாவு, மரணம் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆதாயம் என்று சொல்றத நம்ம பார்க்கிறோம். சரியா? அதே மாதிரி நாங்க இங்க வாசிக்கிறோம் பாருங்க, மரண அனுபவம் சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்குள் நம்மை அழைத்து செல்வதால், சரியா? மரண அனுபவம் என்ன செய்து இந்த பூமியில இருக்கின்ற அந்த சாபத்திலிருந்து ஆசீர்வாதமான தேசத்துக்குள்ள ஒரு கிறிஸ்தவனை அழைத்து செல்வதினாலே கிறிஸ்தவர்களாகிய நாம் மரணத்திற்கு ஒருபோதும் பயப்படக்கூடாது என்று ஹைல்பர்க் கேட்டகிசத்துல விளக்கப்படுத்துறாங்க. ரைட்? இந்த பாவ சரீரத்தில் நாம் நித்தியமாக சபிக்கப்பட்ட பூமியில் வாழாதபடிக்கு நம்மை பரலோகம் எடுத்து செல்லும் ஆண்டவர் எத்தனை கிருபை நிறைந்தவர். பூமியிலேயே காலமெல்லாம் வாழ்வது என்பது எத்தனை பயங்கரமானதாக இருக்கும் என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப தொடர்ந்து என்ன கவனிச்சுட்டு வாரோம்? கிறிஸ்து இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதின் மூலம், ரைட், ஒரு பாவியினுடைய மரணத்தை அவர் மரித்து பாவியினுடைய அடக்கத்தை போலவே அவர் அடக்கம் பண்ணப்பட்டதின் மூலம் இந்த மரணமானது, ரைட், அந்த மரணத்தின் பயம், அந்த மரணத்தின் சாபம், அந்த மரணத்தின் வல்லமை, அந்த மரணத்தில் இருந்த இருள் நீக்கப்பட்டு அது ஒரு விசுவாசிக்கு ஆசீர்வாதமானதாக, ஒரு விசுவாசிக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை முழுமையாக அனுபவிக்கும்படி செல்லுகின்ற பாதையாக அந்த மரணம் இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு விசுவாசிக்கு என்பதை நாம் இங்க கவனிக்கிறோம். சரியா? 1 தெசலோனிக்கர் 4:16-17 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று சொல்லப்படுறதை நம்ம கவனிக்கிறோம். சரி, அப்ப ஆண்டவர் இயேசு இந்த பூமியை நியாய தீர்க்கும்படி திரும்ப வரும் பொழுது இந்த பூமியில சிலர் என்ன செய்வாங்க? உயிரோட வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. சரியா? அதே மாதிரி அநேகர் மரித்தவர்களாகவும் இருக்கிறாங்க. சரியா? இப்ப மரித்த உடல்கள் என்ன செய்தா ஆண்டவர் இயேசு வரும் பொழுது அது திரும்பவும் உயிர் பெற்று கிறிஸ்து இயேசுவோடு நிரந்தரமாக வாழும்படி அது பரலோகத்துக்கு செல்லுகிறது திரும்பவும் என்பதை நாங்க இங்க பார்க்கிறோம். சரியா? அப்ப கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைச்சிச்சு? உண்மையாகவே பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துல மரித்திருந்தவர்கள் நரகத்துல நித்திய காலமாக மரணத்துல இருக்கணும். நித்திய காலமான மரணம் அது. ஆனால் எங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். காரணம், கிறிஸ்து எங்களுக்காக மரித்து, கிறிஸ்து எங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டு, கிறிஸ்து எங்களுக்காக எழுந்திருந்ததை போல நாமும் இந்த உலகத்துல மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடே எழுந்திருப்போம் என்ற அந்த மேன்மையான சத்தியத்தை, அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் என்ற அந்த காரியம் எங்களுக்கு காண்பிக்கிறது. கிறிஸ்து நிச்சயமாக எங்களுக்காக மரித்து அவர் கல்லறையில வைக்கப்பட்டார் என்பதை எங்களுக்கு அது காண்பிக்கிறது. எனவே நாங்க சொன்ன மாதிரி இப்பொழுது கல்லறையில இருக்கின்ற அந்த பயம் என்ன செய்யப்பட்டிருக்கு? நீக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அப்ப விசுவாசியினுடைய சரீரம் கடவுள் இயேசுவின் வருகை வரைக்கும் என்ன செய்யப்படுமா? அவனுடைய சரீரம், அவனுடைய ஆத்மா
பாருங்க அந்த கல்லறையில அந்த சிலுவையில மறிக்கும் பொழுது ஒரு கள்ளனுக்கு ஆண்டவர் இயேசு சுவாமி சொன்னாரு, "நீ என்னோடு கூட இன்றைய நாள்ல எங்க இருப்ப? பரதீசில் இருப்பேன்னு" சொன்னாரு. அப்ப அவன் மறிக்கிறான். மரித்த உடனே ஆண்டவர் இயேசுவினுடைய வாக்குத்தத்தத்தின்படி அவனுடைய ஆத்துமா எங்க போகும்? கிறிஸ்து இயேசுவோட பரலோகத்துக்கு போகும். ரைட். ஆனால் அவனுடைய சரீரம் என்ன செய்யப்படும்? பூமியில அடக்கம் பண்ணப்படும். சரியா? இப்படி அடக்கம் பண்ணப்படுகின்ற சரீரம் எதுவரைக்கும் அந்த குழியில அல்லது கல்லறைக்குள்ள இருக்கும்? கிறிஸ்து இயேசுவினுடைய 2வது வருகை வரைக்கும். கிறிஸ்து இயேசுவுடைய 2வது வருகை வரும்பொழுது என்ன நடக்குது? மறுரூபமாகிறோம். நாங்க கிறிஸ்து இயேசுவுக்குள்ள வாழும்படி திரும்பவும் அந்த ஆத்துமாக்கள் எங்களுடைய சரீரத்தோடு இணைந்து நாங்க தேவனுக்குள்ள வாழும்படி, நித்திய காலமாக அதே சரீரத்தோடு வாழும்படி பரலோக ராஜ்யத்துக்குள்ள நாங்க பிரவேசிக்கிறோம் என்பதை அது எங்களுக்கு காண்பிக்கிறது. சரியா? அப்ப அடக்கம் பண்ணப்படுறது ரைட். உண்மையா கிறிஸ்து இயேசுவை நம்பாதவர்களாக நாங்க அடக்கம் பண்ணப்படுவோமாக இருந்தால், மறந்துற வேண்டியத அடக்கம் பண்ணிட்டு அப்படியே. ஏன்னா அப்படியே முடிஞ்சிருச்சு. ரைட். இனி வந்து எந்த எதிர்பார்ப்பும், நம்பிக்கையும் இல்ல. ஆனால் கிறிஸ்து இயேசுவை நம்புகிறவர்களாக மரித்து, அவர்களை அடக்கம் பண்ணப்படும் பொழுது, குழிகள் மூடப்படும் பொழுது, நாங்க சிந்திக்கிறோம் என்ன? பைபிள் வேத வசனம் என்ன எங்களுக்கு சொல்லித் தருகிறது? ரைட். நாங்க அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட ஒரு நாள்ல ரைட் எங்களுடைய ஆத்துமாவோடு எங்களுடைய சரீரம் இணைந்து நாங்க எழுவோம். ரைட். கிறிஸ்து இயேசுவுடைய வருகையில நாங்க எழுந்து தேவனோடு நிரந்தரமாக வாழும்படி நாங்க போவோம் என்ற அந்த சத்தியத்தை அது எங்களுக்கு காண்பிக்கிறது. அப்ப அடக்கம் அடக்கம் மட்டும் கிடையாது. முடிஞ்சிருச்சு என்ற அந்த முற்றுப்புள்ளிக்கு அங்க இடம் இல்லை. அதுக்கு பிற்பாடு அந்த அடக்கமானது, அந்த மரணமானது எங்களை நித்திய வாழ்வுக்கான ஒரு ஆயத்தப்படுத்துகின்ற அல்லது அ வழியாக இருக்கின்ற ஒரு ஆசீர்வாதமாக மாறி இருக்கிறது என்பதை அது எங்களுக்கு காண்பிக்கிறது. எனவே இந்த பாடம் தொடர்ச்சியான பாடமாக இருக்கிறதுனால, அடுத்த வாரம் நாங்க படிக்கிற காரியத்தோடு இணைச்சு பார்க்கும் பொழுதுதான், இன்னும் இந்த அடக்கம் பண்ணப்படுகின்ற காரியத்தை நாங்க புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா, அடுத்த வாரம் நாங்க பார்க்க இருக்கிற காரியம் என்னன்னா, பாதாளத்தில் இறங்கினார். சரியா? பாதாளத்தில் இறங்கினார். அப்ப கடவுள் இயேசுவானவர் மரித்தார் சிலுவையில, சிலுவையில அறையுண்டு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டாரு. அதேபோல அவர் பாதாளத்தில் இறங்கினார். அப்ப அந்த பாதாளம் என்ற விஷயம் என்ன? என்ற காரியத்தை நாங்க அடுத்த வாரம் படித்து, இந்த 4வது அம் விசுவாச அறிக்கையை நாங்க நிறைவு செய்யலாம். ரைட். தேங்க் யூ. மிகுதியான காரியங்கள அடுத்த வாரம் நாங்க பார்க்கலாம். ரைட். ஏதாவது காரியங்கள் இருந்தா நீங்க சொல்லலாம். அப்படி இல்லாட்டி நாங்க ஜெபித்து நிறைவு செய்ய முடியும். ரைட். சுருக்கமா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடக்கம், கிறிஸ்து இயேசுவானவர் எங்களுக்காக மரித்தார் என்ற உறுதியை எங்களுக்கு காண்பிக்கிறது. பலவிதமான போலி போதனைகள் கொடுக்கப்படுறதை போல, ரைட், அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார், அல்லது மயங்கி இருந்தாரு, கோமா ஸ்டேஜ்ல இருந்தாரு, அல்லது மரிக்கல, ரைட், என்ற காரியங்கள் எல்லாமே போலி போதனை. கிறிஸ்து இயேசுவானவர் எங்களுக்காக மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் என்ற அந்த உறுதியை எங்களுக்கு கொடுக்கிறது. அப்ப அடக்கம் தான் உயிர்த்தெழுதலுக்கான ஒரு அடுத்த படியாக இருக்கு. அதுக்கு முதல் படியாக இருக்குது இல்லையா? ரைட். அப்ப உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற நாங்கள் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதையும் நம்பணும். அதுதான் வேதாகமம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அப்போ இதுக்கு விரோதமா, கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக பேசுகின்ற மதத்தினவர்கள் என்ன சொல்லுவாங்க? உயிர்த்தெழுதல இல்லைன்னு சாதிக்கிறதுக்காக, ஏன்னா அதுதான் கிறிஸ்தவனுடைய உயிர் நாடி. ரைட். அதுதான் கிறிஸ்தவனுடைய விசுவாசத்தினுடைய அடிப்படை. அத பொய்யா நிரூபிக்கிறதுக்காக சாத்தானானவன் மற்றைய மதங்கள சில நேரங்கள்ல பாவிக்கிறான். ரைட். ஆனால் விசுவாசிகள் தெளிவா நாங்க சொல்றோம், என்னுடைய மீட்பர் மரித்தார். சும்மா மரிக்கல, வேத வாக்கியங்களின்படி மரித்தார். என்னுடைய மீட்பர் அடக்கம் பண்ணப்பட்டார். சும்மா அடக்கம் பண்ணப்படல, வேத வாக்கியங்களின்படி. அவர் ஏற்கனவே முன்னறிவித்ததின்படி அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் உயிர்த்தெழுந்தார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு மேன்மையான சத்தியமாக இருக்கிறது. ஜெபம் செய்வோம்.
கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவனே, பாவிகளாகிய நாங்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட வேண்டும். ஆனால் பரிசுத்தமுள்ள தேவகுமாரன் நீர் பரலோக ராஜ்யத்தின் ராஜாவாக இருந்து பரலோக ராஜ்யத்தின் மேன்மைகளை ஆண்டவரே எங்களுக்கு வழங்கும்படி சுவாமி, நீ இந்த பூமியில மனுஷனாக அடிமையின் ரூபம் எடுத்து ஆண்டவரே மனிதன் பட வேண்டிய எல்லா வேதனைகளையும் துன்பங்களையும் நீர் அனுபவித்தவராய் கல்வாரி சிலுவையில எங்களுடைய மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை நீர் மரித்து சுவாமி, நாங்கள் எப்படி ஒரு மரண சரீரம் எப்படி அடக்கம் பண்ணப்பட வேண்டுமோ அதே போல ஆண்டவரே உம்முடைய சரீரம் அடக்கம் பண்ணப்படும் படிக்கு இது உண்மையே ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உம்முடைய மரணத்தை இந்த அடக்கமானது உறுதிப்படுத்துகிறது சுவாமி. கர்த்தாவே, எனவே எங்களுடைய ரட்சிப்பு அந்த மரணத்திலிருந்து உயிரோடு எழும்புகின்ற அந்த ரட்சிப்பு எங்களுக்கு இன்னும் உறுதியாகிறது சுவாமி. இந்த மரணம் எங்களை நரகத்துக்கு இல்ல, இந்த மரணம் எங்களுக்கு இனி சாபமாக இல்ல ஆண்டவரே. இந்த மரணத்தை நீர் ஆசீர்வாதமாக உம்மிடத்திலே வருகின்ற ஒரு பாதையாக சுவாமி எங்களுக்கு நீர் மாற்றினபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அதை உறுதிப்படுத்தும்படி நீர் அடக்கம் பண்ணப்பட்டபடியினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ கர்த்தாவே, எங்கள் எல்லாரையும் உம்முடைய கருத்திலே தருகிறோம். உம்முடைய பிரசன்னம், தயவு, ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருக்கட்டும். கிறிஸ்து இயேசுவின் நல்ல நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. ஆமென்.